Hi friends, welcome to Cooking Josina Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நான் இங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் மாதிரி ஸ்பேஸே இல்லாம இருந்துச்சுன்னா அது எப்படி ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு காலம்ஸையும் தனித்தனியாக பிரித்து அலைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே டேட்டாஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு இப்போ தனித்தனியாக காலம்ஸில் இப்போ நான் போடணும். அது எப்படி போடணும், இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டே இருந்தோன்னா நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் அலைன்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கீபோர்டில் Ctrl+A கொடுத்து எல்லா டேட்டாஸும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டேட்டாஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கீபோர்டில் Alt+A+E இந்த பட்டன்ஸில் இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கீழே இருக்கிறதுல நெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் டேப்ன்றது கிளிக் ஆகிருக்குல்ல, அதுக்கு பதிலாக கமாண்ட்ற இடத்துல ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் மார்க் சிம்பிள் வந்துடுச்சு. இப்போ கீழே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கீழே ஃபினிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரே செல்ல இருந்த எல்லா டேட்டாஸையும் தனித்தனியாக அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. இன்னும் இதில் காலம்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ காலம்ஸ் கேட்க மாதிரி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அந்த விட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த காலம்ஸ்லாம் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோட லிங்க்கை கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.